என்ன அப்படி புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? கன்ஃபியூஷன். என்ன கன்ஃபியூஷன்? ஒண்ணுல இன்னைக்கு கோவப்படாமலே இவ்ளோ அழகா இருக்கியே, அதான் என்னன்னு பார்த்துட்டு இருக்கேன். Turn to side. That side. Up. Till down. சூப்பரா இருக்காப்பா. தலைகீழ் நில்லு. கண்டுபிடிச்சிட்டேன். நீ ஏன் இன்னைக்கு இப்படி இருக்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அது உன்னால இல்ல, இந்த புடவை இல்ல, அதான் உன்னை அப்படி அழகா காட்டுது. Something is wrong. கீது, excuse me. Yeah, sure. இப்ப வந்துட்டேன். எங்கே போனாரு? எங்கதான் உட்கார்ந்துருந்தாரு? அழகா இருக்காங்கல்ல சார். ஹாய் ஹாய். வெயிட். அங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? நான் எங்கேயும் பாக்கலையே. தூரத்துல ஏன் பாக்கணும்? கிட்ட வந்து பார்க்கலாமே. இல்ல சார். ஐயே, அட வாங்க. கம். சார் விட்டுருங்க. அட பயப்படாம வாங்க சார். என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றீங்க? ஒண்ணு இல்ல சார், தூரத்துல இருந்து உன்னை சைட் அடிச்சிட்டு இருந்தாரு. கிட்ட வந்து பாருங்கன்னு கூட்டி வரேன். இவர் யாரும் தெரியுமா? தெரியாதே. என் ஹவுஸ் ஓனர். இவர் வீட்ல தான் நான் குடியிருக்கேன். ஓ, நீங்க தான் அந்த போன்ல தான் ஹவுஸ் ஓனரா? ஏன் சார் முதல்லயே சொல்ல? எங்க சார் நீங்க சொல்ல விட்டீங்க? உங்க பேர் என்ன? கிரி. மிஸ்டர் கிரி, தூரத்துல இருந்து ஏன் இவங்களை பாத்துட்டு இருந்தீங்க? இவங்க என்ன வாடகை தரலையா? ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல சார். அப்புறம் இவங்க உங்களை காதலிக்கிறதா சொன்னாங்க. நான் இந்த பக்கம் வரும்போது உங்களை பார்த்தனா நீங்க யாருன்னு பாத்துட்டு போலான்னு பார்த்தா அப்படி இழுத்துட்டு வந்துட்டீங்க. அப்ப அவங்கள சைட் அடிக்க வரல, என்ன சைட் அடிக்க வந்தீங்க? ஓகே பாருங்க, இப்ப நாங்க கரெக்டா இருக்குமா? உங்களுக்கு நான் கரெக்டா இருக்கேனா? பொருத்தம் சூப்பரா இருக்கு. கல்யாண சாப்பாடு எப்ப போட போறீங்க சார்? இது நல்லா இருக்கே. நீங்க கல்யாண சாப்பாடு சாப்பிடணுங்கிறத நாங்க சீக்கிரம் பண்ணிக்க முடியுமா? ஏன் சார்? எங்களுக்கு தங்கச்சி பிரச்சனை, அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும், அப்புறம் தான் எங்களுக்கு ஆகும். அது பரவாயில்ல. கல்யாண சாப்பாடு இருக்கட்டும். இப்போ எங்களோட சாப்பிடுவோம். ஐயோ வேணாம் சார், நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்க, நான் அதை டிஸ்டர்ப் இருப்பேன். நான் வரேன். இப்போ தூரத்துல இருந்து இப்படி எல்லாம் பார்க்க மாட்டீங்களா? ஓகே வரேன். டென்னிஸ். ஆண்டவா, என் அக்கா புண்ணி என்ன விரும்பலன்னு தெரிஞ்ச உடனே நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா என்ன விட படிச்சவனா, பணக்காரனா, எல்லா விதத்திலையும் உயர்ந்தவனா இருக்கிற ஒருத்தனை தான் கீதா விரும்பி இருக்க. அதுக்காக உனக்கு நன்றி சொல்றேன். அவங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். என்ன உங்க வேண்டுதல் இன்னும் நிறைவேறலையா? சாமியை தேடி கோயிலுக்கே வந்துட்டீங்க. நான் என் வேண்டுதல் அவர்கிட்ட விட்டுட்டேன். கூடிய சீக்கிரம் என் வேண்டுதல் நிறைவேறும். ஆமா, நீங்க? எனக்கு ஒரு சின்ன பயம். என்ன? எனக்கும் அரவிந்துக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் என் முறை மாமா கண்ணில் படக்கூடாதுன்னு ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்டேன். என் வேண்டுதல் நிறைவேறிடும் நினைக்கிறேன். சரிங்க, வரேன். கீத், இன்னைக்கு ஈவினிங் ட்ரெயின்ல நான் டெல்லிக்கு போறேன். சிஸ்டர்ஸ் வெட்டிங். வரதுக்கு 20 days ஆகும். என்ன ரொம்ப மிஸ் பண்ணி நிறைய சாப்பிட்டு வெயிட் போடுறாங்க. அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. ஓஹோ, நான் ஊருக்கு போறேன். கிஃப்டா? தேங்க் யூ. இது உங்களுக்கு இல்ல, அப்புறம் உங்க சிஸ்டருக்கு. ஓ, தட்ஸ் நைஸ். ஆமா, இந்த கிஃப்ட்டை யார் கொடுத்ததுன்னு சொல்லி கொடுப்பீங்க? மை வைஃப். அவங்க வரனால அண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லுவேன். ஓகே, சீக்கிரமா நம்ம லவ் மேட்டர் உங்க வீட்ல சொல்லி சம்மதம் வாங்கிடுங்க. ஓ, தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் வேலை அப்பா கிட்ட சொல்றதா நம்மள பத்தி. ஓகே? குட். பாத்தியா, அவங்கள மாதிரியே இருக்கு பிடிச்சி. சும்மா ஒரு உம்மா கொடு. சான்ஸே கிடையாது. வேணா அவளை போய் கேளுங்க. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. அதுவும் கிடையாதா? எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். நம்ம காதல் என்ன ஒரு ஸ்பைஸே இல்லாம வெஜிடேரியன் காதலா இருக்கு. ஓகே ஓகே டார்லிங், பை பை. அரவிந்த். எஸ் டார்லிங், என்ன வேணும்? ஓ, அன்னைக்கு டிராப் பண்ணவன் இன்னைக்கு பிக்கப் பண்ணிட்டானா? மவனை இந்த மாதிரி பொம்பளைங்க எல்லாம் சும்மா விடக்கூடாது. வாடா, நல்ல வசமா மாட்டிட்டான். யோ, யார் நீ? நான் யாருங்கிறது அப்புறம் இருக்கட்டும். தினமும் வேலைக்கு போற சொல்லிட்டு கள்ளக்காதலி பண்ற. என்னது கள்ளக்காதலா? இல்ல, வீட்ல புருஷன் இருக்கும்போது இங்க இன்னொருத்தனுக்கு ஃப்ளைங் கிஸ் கொடுத்தா அதுக்கு பேர் என்னவா? வாட்? புருஷனா? புருஷனை யாருன்னு மறந்து போற அளவுக்கு உன் கள்ளக்காதல் உன் கண்ணை மறைச்சிருச்சா? யோ, எனக்கு கல்யாணமே ஆகல. கழுத்தை பாரியா? அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ கிறிஸ்டியன் பொண்ணு தானே? சர்ச்சில் மோதிர மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஐயோ, நான் கிறிஸ்டியன் இல்ல. என் பேர் கீதா. அது கல்யாணத்துக்கு பின்னாடி மதம் மாறி இருக்க. அதுக்கு முன்னாடி உன் பேர் மேரி தானே? என்னது மேரியா?
புருஷங்கிறீங்க கல்யாணங்கிறீங்க என்ன வளர்றீங்க? நாங்க ஒண்ணும் வளரல. ஹவுஸ் புரோக்கர் கிரி தானே உன் புருஷன். கிரி என் புருஷனா? இத உன்னால நிரூபிக்க முடியுமா? நிரூபிக்கிறதுனா அவன் வாயால சொல்ல வைக்கிறான். நிரூபிக்கிறது வரைக்கும் இந்த சரக்க நான் தொடவே மாட்டேன். வாடி கைய விடுறா. கிரி கிரி. ஓ ரெண்டு பேரும் ஒண்ணா வந்திருக்காங்க. என்னண்ணே, என்ன விஷயம்? உண்மையை சொல்லு, நான் உன் பொண்டாட்டியா? ஒண்ணு உன் பொண்டாட்டின்னு அன்னைக்கு என்கிட்ட சத்தம் போட்டு சொன்ன. இப்ப இதே கேட்கும்போது என்ன வாய மூடிக்கிட்டு இருக்க? மரியாதையா சொல்லு, இவன் உன் பொண்டாட்டியா? கேட்கல, இவன் பொண்டாட்டியா? இதுல என்னென்ன சந்தேகம்? நான் எங்க வேணாலும் சத்தியம் பண்ணுவேன். அதுக்கு என் பொண்டாட்டி தான். வாட்? என்ன பேச்சு பேசுற நீ? நான் இந்த வீட்ல கூட இருக்கிற டெனன்ட், நீ இந்த வீட்டோட ஓனர். அவ்வளவுதான் நமக்குள்ள இருக்கிற உறவு. இரு 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 இரு. என்ன கதை எங்கேயோ போகுது? என்னண்ணே? இவன் இந்த வீட்டுக்கு ஓனரா? ஏய், யார் சொன்னது? நான் கொடுத்த 10,000 ரூபாய் அட்வான்ஸ்க்கு இந்த ஆள் கையெழுத்து போட்டு கொடுத்த ரெசிப்ட் என்கிட்ட இருக்கு. என்னது அட்வான்ஸ் ரிசிப்டா? மாட்டியா மாட்டியா மாட்டியா? எடுத்துட்டு வா பாப்போம். இத எடுத்துட்டு வரேன். ஏமா 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 வரட்டும். இந்தாங்க. நான் ரொம்ப கெட்டவன். ஆனா உன் விஷயத்துல மட்டும் நல்லவனா நடந்துகிட்டேன். அத பெருசா நினைக்காம எல்லா விஷயத்திலும் என்னை ஏமாத்திக்கிட்ட. இன்னும் 1 மணி நேரம் டைம் தரேன். அது உங்ககிட்ட பழகுற தோஷத்துக்காக. ஏய், நீயா இந்த வீட்டை விட்டு காலி பண்ணா உனக்கு நல்லது. இனிமேல் இது உன் வீடுமா? ஐயோ, நீ இங்க தங்கி. ரொம்ப தேங்க்ஸ். இத நிரூபிக்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஆயிருச்சு. என்னங்க கொஞ்சம் நில்லுங்க. என்னங்க அவங்கிட்ட எல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு அவன் எதுக்காக உங்களை இந்த வீட்டுல தங்க சொல்றான் நீ தெரியுமா? பேசாத. உன்ன மாதிரி நல்லவன் சொல்லிக்கிட்டு நடிக்கிறவனை விட நான் கெட்டவன் சொல்றேன் பாரு, அவனை நம்பலாம். என்னங்க நீங்க அவனை போய் போதும் போதும். நான் மழையில நனைஞ்சு வந்தப்போ உன் ட்ரெஸ் நீ எனக்கு கொடுத்த. என் அரவிந்த பார்க்க போகும்போது புடவையை கொடுத்த. அப்பெல்லாம் உனக்கு நல்ல மனசு இருக்கிறதா நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா தப்பான எண்ணத்தோட தான் எல்லாமே செஞ்சிருக்கேன். இப்ப புரியுது. ஐயோ இல்லையே. உன் கூட இத்தனை நாளா ஒரே வீட்டுல இருந்ததை நினைச்சா எனக்கு அருவருப்பா இருக்கு. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. போயிடுங்க. என்ன நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. உங்களை எதுக்காக என் பொண்டாட்டின்னு பொய் சொன்னேன்னு தெரியுமா? அன்னைக்கு உங்களை கடத்திட்டு போனது இதே தர்மாவோட ஆளுங்கதான். தர்மாவோட ஆளுங்களா? அன்னைக்கு என்னமோ லோக்கல் இன்ஸ்பெக்டரோட ஆளுங்க கடத்திட்டு போனதா சொன்ன. அது ஹவுஸ் புரோக்கர்னா தொழிலுக்காக பொய் சொல்வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உனக்கு வாழ்க்கையே பொய்யின் ஆயிடுச்சுல. உண்மைதான். என் வாழ்க்கையே போயிடுச்சு. நான் போயிடுறேன். தயவு செய்து நீங்க இந்த ஏரியால இருக்க வேணாம். வேற ஒரு ஏரியால உங்களுக்காக நானே வீடு பார்த்து தரேன். என்ன அதை செய் இதை செய்ன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. இனிமே என்ன பார்க்கவோ பேசவோ ஏன் என் முகத்துல கூட முழிக்க கூடாது. கெட் அவுட். செருப்பையும் தண்ணி ஒண்ணா வச்சிருக்கிய. ரொம்ப பயமா இருக்கு. அந்த பொண்ணு அந்த புரோக்கர் பாயலோட பொண்டாட்டி இல்லன்னு நீ நிரூபிக்கிறதுக்கு நீ என்னெல்லாம் சிரமப்பட்டிருப்ப. எப்படி எல்லாம் நான் அடிச்சிருப்பேன். அதுக்காச்சும் குடிடா குடிடா. ஏன்னு அந்த புரோக்கர் பையில வீட்டை விட்டு துரத்திட்டு ஏன் அந்த பொண்ணை மட்டும் அதே வீட்டுல வச்சிருக்கீங்க? அங்கதான் நான் தலைவனா இருக்க, நீ தொடனா இருக்க. இப்ப பாதுகாப்புக்கு யாருமே இல்ல. அந்த பொண்ணு தனியா தான் இருக்கும். இருக்கட்டும், ஒரே அமுக்கா அமைக்கிறேன்.